ஆகவே கன்னிராசிக்காரங்க பல அன்பான உறவுகளுக்கு அன்பான பாசமான உறவுகள் என்று நம்பி பாசத்தை நீங்கள் தான் நிறையா கொடுக்குறீங்க. நீங்கள் ரியாலிட்டி பாசத்தோடு இருக்கிற தன்மையில் உங்கள் கூட ஒரு 10 பேர் எப்பயுமே இருக்காங்க. ஆனால் அந்த 10 பேரில் ஒரு 2 பேர் தான் ரியலாக இருப்பாங்க. 8 பேர் உங்களுடைய எனர்ஜி பவரை எப்படி வாங்கலாம், உங்கள் மூலமாக அவங்க லைஃப்பில் எவ்வளோ டேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் உண்மை. மூத்த சகோதரரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்னை விட வயது குறைந்த உறவுகளும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை குருவுடைய சுப பார்வை மூலமாக தான் இருக்குங்கிறத குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறோம். காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நிறைய பிரச்சனை சந்திக்கீங்க, உயிருக்குயிரான அன்பு வச்சுருக்கீங்க, அந்த அன்பை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. காதல் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க. உங்களை கல்யாணம் உங்களை தான் முடிப்பேன், உங்களை தவிர யாரையுமே முடிக்க மாட்டேங்கிட்டு உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அளவு கடந்த அன்பு வச்ச உறவு உங்களை இப்போ யாருன்னே கண்டுக்க கூட மாட்டேன், எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, யார் நீ, எந்த ஊர் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களை லாக் பண்ணிடுச்சு. கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழையும் இந்த அற்புதமான பொற்காலத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, கிட்டத்தட்ட அந்த 48 நாட்களில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வெற்றி பெற போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு வார்த்தைகளை கேட்போம், ஒரு 4 பேர் 5 பேர் பேசிக்கிருக்காங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ கன்னிராசிக்காரன் இருப்படா, அதனால தான் உனக்கு எல்லாமே கரெக்டாகுது, உன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, நீ கன்னி ராசியாக இருக்கனால தான் உன்னுடைய செயல்பாடுகளுக்கு நிறைய அன்பு கிடைக்குது, பாசம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்க பல அன்பான உறவுகளுக்கு அன்பான பாசமான உறவுகள் என்று நம்பி பாசத்தை நீங்கள் தான் நிறையா கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ரியாலிட்டி பாசத்தோடு இருக்கிற தன்மையில் உங்கள் கூட ஒரு 10 பேர் எப்பயுமே இருக்காங்க. ஆனால் அந்த 10 பேரில் ஒரு 2 பேர் தான் ரியலாக இருப்பாங்க. 8 பேர் உங்களுடைய எனர்ஜி பவரை எப்படி வாங்கலாம், உங்கள் மூலமாக அவங்க லைஃப்பில் எவ்வளோ டேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போ இந்த தாட், இந்த பிரச்சனை இது ஒரு பக்கம் இருக்குது, பொதுவாகவே உண்டு. அப்புறம் நீங்கள் கன்னிராசிக்காரர்களை நீங்கள் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எதிரியாக இருக்கட்டும் அல்லது துரோகியாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தனிமையில் உட்காந்து உங்களை நீங்களே நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி பார்த்தீங்க, நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய ரியாலிட்டி தெரிஞ்சிடும், நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, பர்ஃபெக்டாக கண்டுபிடிப்பீங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் காரு போகிறதுக்கு பெட்ரோலு எல்லாம் கொடுக்குற நீங்கள் நடந்து போயிருப்பீங்க. இது உங்களுடைய இயல்பான தாட். நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும், நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை அன்பு கட்டுறாங்க, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார். கடந்த 1.5 வருஷ காலமாக கேதுவோடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பட்ட பாடு, நீங்கள் அடைஞ்ச போராட்டம், உறவுகள் எல்லாமே போலியானது. கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா பழகின அன்பான உறவாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கரும்பை மிஷினுக்குள்ளே உள்ளே விட்டு எப்படி சக்கையை தனியாக ஜூஸை தனியாக எடுக்காங்களோ அதே மாதிரி அவங்களோட தேவையெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை தூக்கி போட்டு ஒரு தேவையில்லாத பொருளாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதில் நீங்கள் நிறைய டிப்ரெஷன் சந்திச்சிங்க. இந்த 1.5 வருஷம் உங்கள் லைஃப்பில் நிறைய அனுபவ பாடத்தை கற்றுருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ இந்த அனுபவ பாடங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா? ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி முயற்சி எடுத்து அந்த முயற்சியை தோல்வியை சந்திக்கிறோமே, முயற்சிக்கு வெற்றி கிடைக்காதா?
மூத்த சகோதரரும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்னை விட வயது குறைந்த உறவுகளும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது, இதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை குருவுடைய சுப பார்வை மூலமாக தான் இருக்குங்கிறத குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் பார்க்கார். தைரியம் கூடும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எதையும் எடுத்தால் முடிக்கணும், அதை எப்படி முடித்தா வெற்றி உண்டு அப்படிங்கிற சிந்திக்கிற ஒரு செயலாற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க, உயிருக்குயிரான அன்பு வச்சுருக்கீங்க, அந்த அன்பை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, காதல் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க, உங்களை கல்யாணம் உங்களை தான் முடிப்பேன், உங்களை தவிர யாரையுமே முடிக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அளவு கடந்த அன்பு வச்ச உறவு உங்களை இப்போ யாருனே கண்டுக்க கூட மாட்டேன், எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, யார் நீ, எந்த ஊர் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களை லாக் பண்ணிடுச்சு. ஸோ அந்த லாக் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கிங்க, எனக்கு மீண்டும் அந்த அன்பு கிடச்சிடாதா, மீண்டும் அந்த உண்மையான அன்பு கிடச்சிடாதான் நீங்கள் வருத்தப்படுற ஒரு வருத்தங்கள் இப்போ கிரகங்கள் காட்டுது. இப்போ மனசுக்குள்ளே நிறைய போராட்டங்கள், 1 2 ஆசைகள்ங்கிற மாதிரி 1 2 பிரச்சனைகள்ங்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளாக அதற்கான முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய தன்மை உங்களுக்கு இருக்க போகிறது. அதை எப்படி இயக்க போகிறீங்கன்னா உங்களுடைய முயற்சி மூலமாக இயக்க போகிறீங்க, வேறு யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே மிகப்பெரிய வில் பவர். அப்போ அந்த தாட், அந்த எனர்ஜி ஆஃப் பவர் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா வெற்றி உறுதி. அதே போல் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய தன்மையில் காதலில் வெற்றின்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே காதல் நிறைய பிரச்சனை சந்தித்தவங்களுக்கும் பிரச்சனை தீர்வு வரப்போன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகங்கள் உண்டு. ஏதாவது வெளிநாடு போகணும், வெளிநாடு பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பயணம் பண்ணலாம். சொந்த தொழில் தொடங்கலாமா தொழில் தொடங்கலாம். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. எடுத்த வேலையை கொடுத்த வேலையை சிறப்பாக முடிவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிரகங்கள் கொடுக்க போவது கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடைந்து வந்திருக்கிறாரே, அப்போ இதனால் நிறைய பிரச்சனையை சந்திக்குமே. ஒரு 60-70 நாளாக மீண்டும் ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கோமே. அவருடைய வக்ர பார்வையிலேருந்து எப்போ ரிலீஸ் கிடைக்கும் அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வையான சுப பார்வை மூலமாக நம்முடைய கன்னிராசிகளுக்கு ரிலீஸ் கிடைக்க போகுது. ரிலாக்ஸேஷன், நிம்மதியாக தூங்குறப்பா, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறாங்க, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிறாருங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இயக்கங்கள் உருவாகுது. அதேபோல் நம்முடைய கன்னிராசி அன்பர்களை யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கிங்களோ அந்த போராட்டத்துக்கு விடிவு காலம். உங்களுடைய உறவு நல்லாயிருக்கும். உங்களுடைய நட்பு ரொம்ப அற்புதமான செயல்பாடு இனிமேல் செய்ய போகிறாங்க. ஏற்றங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. பொதுவாகவே இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேய பகவானுக்கு வெத்தலை மாலை நீங்கள் கையினால் கோர்த்து போட்டிங்கன்னா ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அருளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக பொருளாதாரத்தில் ஏற்றம், லாபங்கள், முன்னேற்றங்கள், கவலைகள் நீக்கி கஷ்டங்களை நீக்கி நம்முடைய கன்னிராசி அன்பர்கள் வெற்றிகரமான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் அமைப்புகள் உண்டாக போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.